Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நானுமே சொல்லியிருந்தேன், நேற்று வந்து இப்படி ஹைலி க்ளோஸ் ஆகுது, ஓகேவா? ஃப்ரெஷ் ஷாட் எடுக்கிறதுனா நாளைக்கு ஏதாவது கேப் வச்சா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா, அதாவது கேப்பில் ஓப்பன் ஆச்சு, ஓகேவா? ஸோ லைட்டாக கீழே வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக மேலே போயிட்டு அப்புறம் இப்போ க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ இடத்துல வந்து க்ளோஸ் ஆகி நிற்கிது. சரி, இப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நீங்கள் நம்ம குரூப்பில் இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் ஆக்டிவாகவே பண்ணேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த சைட்லேருந்து இது ஒன்று போட்டிருந்தேன். ஜென்ரலாக வியூஸ் வந்து இந்த ஆங்கிளில் கேட்பாங்க, எல்லாம் வந்து 24,200க்கு கீழே க்ளோஸ் பண்ணி, புல்ஸ் வந்து 24,400க்கு மேலே. நம்மளுக்கு எப்படி தோணுச்சுனாடி நான் முடிச்சு தொலைங்களா, வீக்கெண்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு காலையிலேருந்து. ஏன்னா மார்க்கெட் வந்து 2-3 நாளாக ஆல்ரெடி சொன்னல 5th of August வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குன்றதுனால, அதனால் எப்படி போனாலும் வந்து ப்ரீமியத்துக்கு கரைக்க விட மாட்டாங்க, எப்படியா கரைச்சி அப்படியே அரைச்சிக்கினே இருப்பானுங்க, ப்ரீமியம் வந்து இறங்காதுன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதுதான் எதிர்பார்த்தேன். நான் அப்புறம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா என் சைட்லேருந்து வந்து நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சில பொசிஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஃப்ரீ குரூப்கே போடுங்க இது அங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதை தான் போட்டேன் இன்னைக்கு காலையிலையும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதான் 2-3 பேர் என்ன கேட்டாங்க, என்ன சார் இப்போ லாங் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 23,620 நானே வந்து ஃபுல்லாக லாங் டேர்ம்க்கு எல்லாம் நல்லா ஆட் பண்ணலாம், சப்போர்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னப்பெல்லாம் எங்கேயா போனீங்க? அதே மாதிரி லாஸ்ட் டைம் 23,100 நம்ம அதே நிஃப்டி பீஸ், நம்ம நிஃப்டி பீஸ் எங்கே வாங்குறோமோ அப்போ வந்து நீங்கள் அடுத்த 2-3 மாதத்தில் பவுன்ஸ் வரும்னு எடுத்துக்கலாம். அப்போல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நேராக 24,300, அதுவும் இப்போ இன்னைக்கு காலையில் சரி அந்த 343 பிரேக் அவுட் ஆகுது வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேருந்தியா வரீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எனக்கு தெரியல எப்படின்றது பீப்புள் மைண்ட் செட் என்னது. நம்மளும் வந்து ஹோல்டு அந்த அதான் நாங்கள் வாங்கினது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கேன், அப்படியே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து நான் க்ரூட் எனக்கு வரைக்கும் நான் க்ரூட் வந்து ட்ரேடாக எதுவுமே பண்ணுறது இல்லை போடுறதும் இல்லை. அப்புறமா வியூஸ் வந்து யூஸ் ஆயில சொல்லுவேன். அப்புறம் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அவருக்காக வந்து தனியாக வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த கேப்பில் வந்து வரும், வந்துச்சுன்னா நீங்கள் லாங் எடுத்துங்க ப்ரோ. ஆனால் அதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பொசிஷனல் லாங்காக வச்சிங்க. கண்டிப்பாக வந்து யூஎஸ் ஆயிலே நான் வந்து 93, 98 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். அப்போ இது எங்கே போகும் நீங்களே முடிவு பண்ணீங்க சொல்லிட்டு அவருக்கு போட்டேன். சரி அந்த சார்ட்டை ஏன் நம்மளோட மக்களுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன், க்ரூட் ட்ரேடு சொல்லிட்டு போட்டுட்டு அப்புறம் நான் போய் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டிவிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு எப்படி நம்மளுக்கு ஒன்றும் ஆகுதுன்னு தெரியும். அப்புறம் நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், இந்த 420 அதெல்லாம் வரும்போதெல்லாம் வந்து பீப்புள்கிட்ட சொன்னேன், இது வந்து அதான் நீங்கள் லாங் எடுக்கிறீங்களோ ஷார்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் லாங் மட்டும் என்ன 2-3 பேர் மெசேஜ் அமைச்சிட்டே இருந்தாங்க, சார் எங்கே சார் இப்போ இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சா, போயிடுமா அப்படின்ட்டு. அவங்களும் ஒன்று தான் சொன்னேன், திரும்பி ஸ்டே ஃப்ரம் திஸ் லாங் அப்படின்றது தான் என்னோட கன்சர்னாக இருக்குன்றது தான் சொல்கிறேன். இன்னொன்று அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பவுன்ஸ் வரும்போதும் அப்படி சொன்னேன், இப்போ இந்த புல் பேக் வந்து கண்டிப்பாக 7,900க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஓகேவா, 7,900க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து க்ரூட் ராக்கெட்டு தான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவ்வளோதான், நம்ம வாய்முகூர்த்தம் படித்த மாதிரி நேராக ஓகேவா க்ரூட் வந்து நேராக அடிச்சிச்சு 8,020 அப்படி ஓடிட்டு இருக்குது. ஸோ இது ஒன்று, இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம க்ரூட் சார்ட் போட்டோம். ஸோ நண்பர்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா இதுக்காக என்ன சார்ட் போடுன்னு கேட்டேன், என் ஃப்ரெண்ட் வந்து டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிடுது. அந்த ரைசிங் வெஜ்ஜை பேஸ் பண்ணி வந்து அதான் இப்போ இதான் அந்த ரைசிங் வெஜ் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி வந்து அந்த 25,500 வந்து ஒரு டாப் ஐடென்டிஃபை பண்ணணும் இருக்கா. நம்ம எப்போல்லாம் டாப் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அப்போல்லாம் நான் திரும்பி தான் சொல்லுவேன், இந்த ரைசிங் வெஜ்னு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதுவும் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது அது ரைசிங் வெஜ் இருக்குது. பட் ரைசிங் வெஜ்னா அதே மாதிரி தான் நீங்கள் வெளில வரட்டும். இப்போ தான் வந்து ரைசிங் வெஜ்லேருந்து வெளில வந்திருக்கு. ஸ்விங்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வச்சுப்போமே, இந்த இடத்துக்கு கீழே வந்துச்சு. ஸோ 320 அப்படி க்ளோஸ் கீழே ஆயிடுச்சுன்னா டாப் கன்ஃபார்ம் ஆகிடும்னு அர்த்தம். பட் ஆனால் தான் நாளைக்கு திரும்பி மேலே போனாலும் ஒன்றும் பெருசாலாம் இந்த வெஜ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லைனையும் கனெக்ட் பண்ணிட்டு அப்போ எப்போ வந்து அது பிரேக் அவுட் ஆகுதோ, சரி பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் போட்டுவிட்டு அழகாக வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தான். எப்போவுமே நீங்கள் லாஸ்ட்டு 3 ஃப்ரைடேஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி ஃப்ரைடே வந்து இதே மாதிரி தான் 24,340, 360 மார்க்கெட் நின்றுச்சு. எல்லாரும் புல்லிஷ் பார்த்தாங்க. அங்கேருந்து அடுத்த வாரம் அடுத்த ஃப்ரைடே என்னாச்சுன்னா நேராக 23,740 போய் உட்காந்துச்சு, சப்போர்ட்டில் போய் உட்காந்துச்சு. அப்போ பீப்புள்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா பீரிஷ்னு எதிர்பார்த்தாங்க. அப்பயும் நான் தான் சொன்னேன், பீரிஷாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இந்த வாரம் இந்த ஃப்ரைடே என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து மேலே டாப் எண்ட்ல வந்து உட்காந்துச்சு. சரியா பீப்புள் இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா அது பிரேக் அவுட் மேலே ஓடிடும். என்ன ஓடிடும் தான், இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் என்னன்னா அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் ரிவார்ட்லாம் இருக்குது இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாப் ஃபார்மேஷன். அதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரலாக பார்க்குறீங்க, லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி சார்ட் பாருங்க, இல்லை 2 ஹவர்ஸ் சார்ட் பாருங்க. சரியா கொஞ்சம் ஸ்ட்ரக்சருக்கு அகேன்ஸ்டாக வந்து போகாதீங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து நம்ம தான் ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அகேன்ஸ்டாக போகாதீங்க அப்படின்றதான் நான் சொல்றது. ஒரு நிமிஷம் சார்ட்டிலோட மாட்டேன். சரி 1 ஹவரில் பார்ப்போம். இப்போ 1 ஹவரே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சரி அந்த பெரிய பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கரெக்டான பக்கா ரெசிஸ்டன்ஸ். இந்த கேப் ரெசிஸ்டன்ஸ் இது அது எல்லாம் சேர்ந்து ஓவர்லாப் ஆகிற இடம். சரியா இங்கேருந்து பார்ப்போம். இது அந்த கேப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா இந்த கேப் ரெசிஸ்டன்ஸில் எத்தனை தடவை இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. சரியா அதை அப்படியே புல் பண்ணால் அது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த ஜோனுக்கு வந்து நிற்கிது. சரியா இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கேப் இருக்குது. இது வந்து ஓவர்லாப்பிங் கேப்னு எடுத்துக்கலாம். ஸோ கேப்னாலே ஸ்ட்ராங்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேப்பும் இருக்குது, இந்த கேப்பும் இருக்குது. ஓகேவா இந்த கேப்பும் இருக்குது, இந்த கேப்பும் இருக்குது. ஓவர்லாப்பிங் வர ஜோனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்பு. 3 கேப்பு வந்து ஒரே இடத்துல உட்காந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த இடம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே வந்து எடுத்துன்னு வந்து சொறி விட்டிங்கன்னா போதும். சரியா இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே லாங் எடுக்கிறதுக்கு வந்து பெருசாக வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஏதாவது புல் பேக்லாம் எடுங்க. இங்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் எங்கே போனீங்க லாஸ்ட் டைம்? இங்கெல்லாம் லாங் சொல்லும்போது எங்கே போனீங்க தெரியல. இங்கே வந்து லாங் எடுக்கலாமான்னு கேட்கறதுக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. சரியா ஏன்னா மினிமம் இது கரெக்ட் ஆச்சுனாலே இந்த கேப் வச்சும் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில் ஆகும். ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து திரும்பி வந்து இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும். ஆனால் அந்த டைமுக்கு ஓகேவா அப்போ இந்த மாதிரி வந்து ஏதாவது சேனல் வரும். அந்த சேனல் கூட வந்து எதனா ஒரு இடத்துல வந்து ஃபார்மேஷன்ஸ் ஏதாவது வரும். அப்போ எதனா இருந்ததுன்னா பார்க்கலாம். இப்போ லாங் எடுக்கிறது வந்து ஊற்றி மூட்டு போக வேண்டியதான் இப்போதைக்கு கம்முன்னு. சரியா அதுதான் வந்து நான் திரும்பி சொல்கிறேன். அகைன் கமிங் பேக் டு அதை என்ன நடக்க போகுது அப்படின்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சு. யூஎஸ் ஈரான் வந்து அடிச்சிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா ஏன்னா இந்த வாரத்தில் சும்மா இருக்கிறாங்க. எதுவும் பெருசாக வந்து இம்பாக்ட் கொடுக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொன்று யூஎஸ் ஆயிலும் சரி க்ரூடும் சரி அது பக்காவாக வந்து அது காமிக்குது இன்டென்ட்டாக. பட் நம்மளுக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. பட் ஆனால் அந்த வீக்கெண்டுக்கு வந்து பாப்கார்னை வாங்கி போட்டு வெடியாக படம் பார்க்க வேண்டியதான். நம்ம வேறு எதுவும் பெருசாக பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்புறம் கமிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து அதான் நம்ம ஆல்ரெடி பேரிஸ் பொசிஷன் தான் வச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் அந்த நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக பீப்புளுக்காக ஒன்று ரன் பண்ணுறோம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 நெகட்டிவ். ஓகேவா நேற்று வந்து நெகட்டிவ் தான் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ 2 நாளாக அது பெருசாக ப்ராஃபிட் ஆகல. நம்ம தான் பேரிச்சா தான் வச்சிருக்கிறோம். அது லாஸ் வராமல் பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போட்டு அப்படி உருட்டி அப்படி வச்சிருக்கேன். இது வந்து இது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம அந்த ஆண்ட் ஆலிஸ் ப்ளூ சரி ஆலிஸ் ப்ளூவில் வந்து மந்த்லி பொசிஷன்ஸ் வச்சு உருட்டோம் ஞாபகம் இருக்கா? அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 900 rupees லாஸ். சரியா நேற்று ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஆச்சு. ஒரு 500 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அதான் அகேன்ஸ்டாக போகுது. எனக்கு மார்க்கெட் அகேன்ஸ்டாக போகுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லாஸ் பண்ணிருக்கேன். நல்லா வரட்டும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரட்டும். அப்போ அன்றைக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு. ஆல்ரெடி கடைசியாக ஒரு கடைசி 3 நாள் 4 நாள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2-3 நாளாக வந்து ஒரு 20 ரூபா ஒரு 12 ரூபாலாம் ப்ராஃபிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லாஸாக ஒன்றும் பெருசாக இல்லை. 2000 தான் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பொசிஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே உறுத்தி வச்சிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. அகைன் கம்மிங் பேக் டு நம்ம இந்த நேற்று ஏற்றமில் கொஞ்சம் கேபிட்டலில் ஃப்ரீ பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஃப்ரீ பண்ணிட்டு செப்டம்பரில் போட்டோம் ஞாபகம் இருக்கா? பேஸ் பொசிஷன் தான் ஆனால் செப்டம்பரில் போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஸோ 24 கால் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. எம்டிஎம் வந்து ஒரு 800 ஏறி இருக்கு. நான் ஒன்றும் பண்ணல. இன்றைக்கி வந்து ஒரு இன்னொரு 1 லட்ச ரூபா பே அவுட் போட்டிருக்கேன். அந்த பே அவுட் போட்டதை வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன். நான் சீக்கிரம் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் அக்ரெசிவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நேற்று வந்து ஒரு பொசிஷன் காமிச்சேன். இப்போ இன்றைக்கி வந்து இன்னொரு பொசிஷன் எடுத்திருந்தேன். அதை வந்து நான் இங்கேயே போட்டிருந்தேன். மோஸ்ட் பீப்புள் வந்து நம்ம ஆளுங்க இங்கே வச்சுருந்தாங்கன்னா இங்கேயே போட்டிருந்தேன். நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்கிறேன். சரி இங்கே போட்டிருந்தேன். சரி 2.5 lakhs இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 lakhs லோட் பண்ணுவேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லோட் பண்ணோம். அதில் வந்து இதான் போட்டிருந்தேன். அக்ரெசிவ் பொசிஷன் எடுக்கிறேன். எதிர்பார்க்குற ரேஞ்ச் வந்து இதான் ரேஞ்சாக எதிர்பார்க்குறேன். அதனால அதுக்கு இந்த பொசிஷன் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துனேன். அது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எம்டிஎம்மாக வந்து ஒன்றும் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு 300 தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1100 லாஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இது பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா 24,400 வந்து 2 லாட்டு நேற்று வச்சுல 1 லாட்டு செல் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு வந்து செகண்ட் லாட் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிட்டு 24,100 வந்து 2 லாட்டாக செல் பண்ணிட்டு அதுக்கு ப்ரொடெக்ஷன் இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் டைட்டாக இருக்கிறதுனால 1 லாட்டு போட்டு சேர்த்து அதிகமாக வச்சிருக்கேன். நான் அப்போ தான் வந்து அதுக்கே வந்து அது 15 ரூபா தான் மீதி இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டால் வந்து பே அவுட் வரும்ன்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிளட்ஜ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை நவுத்தணும். ஸோ இதில் வந்து பாதி கேப்பில் வந்து இதில் நவுத்துறேன். ஸோ சீப்புல அது கொஞ்சம் அக்ரெசிவ்னா கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்டு இருக்கும். பார்ப்போம் அந்த ரிஸ்க் ரிவார்டு எப்படி நம்ம டெய்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 தான் பார்ப்போம். ஒன்று வந்து மந்த்லி பொசிஷன்ஸ், இன்னொன்று ஏற்றமில் வந்து வெறும் கன்சர்வேட்டிவ்னா இதையும் நான் வந்து கொஞ்சம் லாங் டர்மாக போயிடலான்ற மைண்டில் இருக்கேன். வேணா இது கொஞ்சம் அக்ரெசிவானா இன்டர்டே கிடையாது. ஓகேவா கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணலான்ற மோட்டில் இருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பொசிஷன்ஸ் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
பொசிஷன்ஸாக பார்த்தீங்கன்னா வேரியஸ் பொசிஷன்ஸ் தான். ஸோ 200 290 செல் பண்ணி 140 தான் இந்த பக்கம் செல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 1:2 கொஞ்சம் ப்ரீமியம் வந்து டபுளாக செல் பண்ணியிருக்கேன். சரி, அப்போனா நான் வேரியஸாக தான் இருக்கிறேன்றது தான் இது மூடு. பட் எப்படின்றது பார்க்கலாம். ஓவராலாக பொசிஷனாக மட்டும் ட்ராக் பண்ணலாம். அது எப்படின்றது இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா லாஸில் இருக்குது. அது போக பார்க்கலாம். 5ஆம் தேதி வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கலாம். அகைன் அவ்வளோதான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி அதே தான். சார்ட்டாக பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ அது இந்த லெவலுக்கு கீழே, ஓகேவா, 330லேருந்து 320 வந்து கீ லெவலில், அது கீ லெவல் வந்து இங்கே இருக்குது, 240 இருக்குது. பட் இது ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இது உடஞ்சாலே போதுன்ற மாதிரி இருக்குது. பட் புல்ஸோட கீ லெவல் டெக்னிக்கல் ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது 240 இருக்குது. இந்த லெவல் வந்து புல்ஸுக்கு வந்து டெக்னிக்கலாக இதான் ரிவர்சல் லெவல். ஸோ இதுக்கு கீழே போக ஆரம்பிச்சதுன்னா செல்லிங் வந்து இன்டென்சிட்டி ஆகிடும். அதாவது பியர்ஸோட ஆதிக்கம் வந்து அதிகமாக வந்துடும் நீங்கள் நம்பலாம். அந்த மாதிரி வந்து இது மாறிடும். ஸோ இது ஒன்று தான். அதே மாதிரி அந்த யூஎஸ் ஆயில் அந்த க்ரூடோட சொல்லியிருக்கேன்ல, அது பொறுமையாக விட்டுருவோம். நம்ம என்ன நடக்குதுன்றதை வந்து பொறுத்திருந்து நம்ம அடுத்த நாள் மார்க்கெட் இருந்தாலே நம்ம யோசிக்க மாட்டோம். 2 நாள் லீவ் வேறு. அதனால நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஊர் சுற்றதெல்லாம் சுற்றுங்க. உங்களுக்கு டைம் உங்களோட ஸ்கில்லை ஏற்றுறது இல்லை உங்களுக்கு ஜாலியாக பண்ணுறது எதுனாலும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மண்டே வாங்க, என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு? இந்த இந்த ரைஸ் வந்து நீங்கள் எப்படி உங்களால் ட்ராக் பண்ண முடியுதா, பார்க்க முடியுதா, இந்த நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்ட்ரக்சராக இது புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணாலும் ஓகே. இல்லை ரெகுலராக வந்து என் கூட வாட்ஸ்அப்பில் பண்ணுறவங்க வாய்ஸ் நோட் எப்பவுமே ரெகுலராக வந்து வாய்ஸ் நோட் வந்து ஏதாவது டவுட் கேட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களா அது மாதிரி இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மிச்சப்படி ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா நாள்லேயே வந்து நல்லா படுத்து தூங்கி ஊரெல்லாம் சுற்றிட்டு தான் வருவேன். 2 நாள் லீவு. ஸோ அதனால மார்க்கெட் பற்றி பெருசாக எந்த ஐடியாவும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி மண்டே வந்து பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இதனால பார்த்துக்கலாம். ஸோ டில் தென் ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட் கைஸ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மண்டே வாங்க, மீட் பண்ணுவோம். See you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.